இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி தாயாம் திரு அவை திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகிறது. இன்றைக்கு நாம் 2வது மெழுகுதிரி ஏற்றி அமைதி என்கிற ஒரு கருத்தை சிந்திக்கத்தான் தாயாம் திரு அவை இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசகமும் போன வாரத்தினுடைய வாசகத்தை போல வெளிப்பாட்டு ஒரு வாசகமாகத்தான் இருக்கிறது. இறைவாக்கினர் எசாயா ஒரு காட்சி காணுகிறார். அந்த காட்சியில வர இருக்கிற மீட்பரினுடைய குணநலன்களையும் எத்தகைய இறை ஆட்சியை அவர் அமைக்க இருக்கிறார் என்பதை பற்றியும் அந்த இறை ஆட்சியில என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை பற்றியும் தான் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வர இருக்கிற மெசியா நீதியின் ஆட்சியை கொடுக்க இருக்கிறார், அமைதியினுடைய ஆட்சியை கொடுக்க இருக்கிறார். அந்த ஆட்சியில இன்றைக்கு நாம் பேசுகிற தூய ஆவியானவருடைய கொடைகள் கனிகள் என்று பேசுகிறோம் அல்லவா, அந்த கொடைகளை உள்ளடக்கிய குண நலன்களைத்தான் நம்முடைய அமைதியின் அரசர் மீட்பர் பெற்றிருப்பார். அவர் நீதியோடு ஆட்சி வழங்குவார். அவருடைய அந்த ஆட்சியில இயற்கைக்கு முரணாக நாம் கருதுகிற சில காரியங்கள், அற்புத நல்ல காரியங்கள் கூட நிகழும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது ஓனாயும் செம்மறியாட்டு குட்டியும் தங்கி இருக்கும், அக்குட்டிகளோடு சிறுத்தை புலி படுத்துக் கொள்ளும், கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காலையும் கூடி வாழும், பச்சிலம் குழந்தை இவைகளை வழிநடத்தும் என்கிற வாசகங்கள் எல்லாமே மீட்பருடைய காலத்துல, அமைதியின் அரசருடைய காலத்துல அரசாட்சி எப்படி இருக்கும் என்பதைத்தான் தெளிவுரை சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, வேற்று நாட்டினத்தவர் புறவினத்தார்கள் கூட இந்த ஆட்சியை காண, இந்த ஆட்சியில பங்கு பெறுவதற்காக, இந்த ஆட்சியின் கீழ் வாழ்வதற்காக வருவார்கள் என்று. மீட்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு அல்ல, மாறாக புறவினத்து மக்களுக்கும் இயேசுவை அறியாதவர்களுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு மாபெரும் கொடை என்பதைத்தான் முதல் வாசகம் நமக்கு தெளிவுரை எடுத்து சொல்லுகிறது. 2வது வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறைநூலினுடைய முக்கியத்துவத்தையும் அது நிறைவேறி வருகிற அந்த ஒரு காலத்தை பற்றியும், அந்த ஒரு காலத்துல இறைமக்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவில ஒன்றிணைந்து இருக்க வேண்டும், அவர்கள் இறை வேண்டல் செய்வதிலும் புகழ்ச்சி பாடல்கள் பாடுவதிலும் ஒன்றுத்து இருக்க வேண்டும். அப்படின்னு இந்த மெஸ்ஸியாவினுடைய ஆட்சியில நாம் எப்படிப்பட்ட குடும்பங்களாக மாற வேண்டும், கிறிஸ்துவில் ஒன்றிணைந்த இறை வேண்டலில் ஒன்றாக இருக்கிற இறை புகழ்ச்சியில ஒன்றுபட்டு இருக்கிற மக்களாகத்தான் நம்ம வாழ வேண்டும். அதுதான் உண்மையான அமைதிக்கான வழி என்பதைத்தான் 2வது வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. 3வது வாசகமான நற்செய்தியானது மத்தேயு நற்செய்தியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்துல பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி இறைவாக்கினராகவும் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் இறைவாக்கினராகவும் கருதப்படுகிற இறைவாக்கினர் எலியாவினுடைய குரலாக பாலைவனத்துல ஒலிக்கின்ற ஒரு குரலாகத்தான் திருமுழுக்கு யோவானை பற்றின வாசகம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அக்காலத்தில் என்று சொல்லுகிற நேரத்துல இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டம் மீட்பரையும் மெசியாவையும் அவளோடு எதிர்நோக்கி காத்திருந்த ஒரு காலம். ரோமே அரசுகளாலும் பல்வேறு அரசுகளாலும் அடிமைத்தனத்துல வைக்கப்பட்டிருந்த ஒரு ஆட்சி காலம். அந்த ஒரு காலத்துல மக்களுக்கு அமைதி தேவைப்பட்டது, நீதி தேவையாக இருந்தது, ஒரு மீட்பர் தேவையாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு கால சூழல்ல தான் பாலைவனத்துல ஒலிக்கிற ஒரு குரலாக திருமுழுக்கு யோவானுடைய குரல் ஒலிக்கிறது. அன்புமிக்கவர்களே, அந்த குரல் எதற்கான ஒரு குரல் என்பதைத்தான் இன்றைய மைய செய்தியாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆகவே திருவருகை காலத்தினுடைய 2வது வாரத்துல அமைதி என்கிற ஒரு புண்ணியத்தை சிந்தித்து கொண்டிருக்கிற நமக்கு அமைதியினுடைய அரசர் எப்படி இருப்பார், அந்த அரசனுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், அந்த அமைதியை பெறுவதற்கான வழி என்ன என்பதைத்தான் இந்த 3வது வாசகமான நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய மைய கருத்து என்னவென்று பார்த்தோம் என்றால், திருமுழுக்கு யோவானுடைய அழைப்பு, பாலைவனத்துல ஒலிக்கின்ற அவருடைய ஒரு குரல். அன்புமிக்கவர்களே, பாலைவனத்துல ஒலிக்கின்ற அவருடைய குரலானது மனம் மாறுங்கள், இறையரசு நெருங்கி விட்டது அப்படிங்கிற நேர்மறையான அழைப்பை தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அதாவது மனமாறுங்கள், உலகம் முடிய போகிறது, மனமாறுங்கள், நீங்கள் அழிந்து விடுவீர்கள் என்று எதிர்மறையாக நெகட்டிவாக இன்றைக்கு அவர் ஒரு அழைப்பு கொடுக்கவில்லை. மாறாக விண்ணரசு நெருங்கி விட்டது, ஆகையால் நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று மனம் மாற்றத்திற்கான ஒரு அழகான அழைப்பைத்தான்
இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய மைய கருத்தாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த மனமாற்றத்திற்கான அழைப்பை கொடுக்கிற திருமுழுக்கு யோவான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதையும் இரண்டாவது செய்தியாக பார்க்கிறோம். அப்படி என்றால் முதல் செய்தி, இந்த திருவருகை காலத்துல இறைவன் நமக்கு கொடுக்கிற முதல் அழைப்பு, விண்ணரசு நெருங்கி விட்டது. இறைவனுடைய அந்த அமைதி நிறைந்த அந்த ஒரு அரசுல, நீதி நிறைந்த ஒரு அரசுல நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்றால், அந்த அரசுக்கு நாம் உட்பட வேண்டும் என்றால், நாம் மனம் மாற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், பாதை தவறி இருந்தால் ஆண்டவரிடத்துல திரும்பி வர வேண்டும் அப்படிங்கிற முதல் செய்தியோடு இரண்டாவது செய்தி என்பது திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை முறை. அவர் அணிந்திருந்த ஆடை, அவர் உட்கொண்ட உணவுகளை பற்றி நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, இயற்கையில உறைந்திருக்கிற இறைவனை எளிமையோடும் இயற்கையோடும் இணைந்தும் வாழ்கிற ஒரு தூய்மையான ஒரு வாழ்வு தான் இன்றைக்கு நமக்கு இரண்டாவது ஒரு செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கு யோவானை போல எளிமையான உள்ளத்தோடு இருப்பவர்களாய், அறத்தின் சார்பாக நின்று பேசுபவர்களாய், இயற்கையோடு ஒன்றித்து ஒரு தூய்மையான ஒரு வாழ்வை வாழ்பவர்களாகத்தான் இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அப்படி என்றால் திருமுழுக்கு யோவானை போல உடல் தூய்மையோடு உள்ள தூய்மையோடு இறைவனை வரவேற்க இறைவன் நமக்கு இரண்டாவது அழகான ஒரு செய்தியை கொடுக்கிறார். மூன்றாவது ஒரு செய்தியாக அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கு யோவானிடத்துல திருமுழுக்கை பெறுவதற்காக, இந்த சடங்கை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வரிசையில நின்றவர்களில் பரிசேயர்களும் சதுசேயர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, அவர்களை பார்த்த திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், இறைவன் தருகிற தண்டனை தீர்ப்பில் இருந்து தப்பிக்கவா நீங்கள் திருமுழுக்கு பெற வந்தீர்கள் அப்படின்னு சொல்லி, இந்த சடங்கை நிறைவேற்றுவதால் மட்டும் நீங்கள் புனிதர்களாகவும் விண்ணரசுக்குள்ள பூந்து விட முடியாது, மாறாக உங்களுடைய தீ செயல்களை விட்டுவிட்டு நற்செயல் புரியுங்கள் அப்படிங்கிற மூன்றாவது கருத்தை இன்றைக்கு இந்த வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கு பெறுவதாலோ அல்லது பாத யாத்திரைகள் செல்வதாலோ அல்லது அடையாள காணிக்கைகள் கொடுப்பதாலோ அல்லது விரதம் இருந்து இறைவனுக்காக ஒருத்தர் முயற்சி செய்வதாலோ மட்டுமே இறையரசுக்குள்ள நம்ம புக முடியாது. மாறாக இந்த திருவருகை காலத்துல தீச்செயல்களை விட்டுவிட்டு நற்செயல்கள் மூலமாகத்தான் இறைவனுடைய அரசுக்குள் புக முடியும் என்பதையும் அழகான மூன்றாவது செய்தியாக இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய நான்காவது ஒரு பாடமாக அடிமரத்துல கோடாரி வைத்தாயிற்று அப்படிங்கிற எச்சரிக்கை செய்தியும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கை என்றால் பாவத்திலேயே வாழ்ந்து விடலாம், இப்படியே இருந்து விடலாம், இறைவன் என்ன வந்து நம்மை தண்டிக்கவா போகிறார், இறைவன் என்ன நாளைக்கு வந்து விடவா போகிறார் அப்படி என்று அலட்சியமாக பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தால் அடிமரத்துல கோடாரி வைத்தாயிற்று. பழைய பாவ வழிகளை விட்டு திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்து, நான் நீரினால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவர் தூய ஆவியினால் திருமுழுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவருடைய காலின் மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று தன்னை தாழ்த்தி இயேசுவை உயர்த்தி பேசுகிற அந்த உள்ளமும் இந்த திருவருகை காலத்துல நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே பாவத்தை விட்டு விலகி தாட்சியோடும் எளிமையோடும் வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக நம்மையே தயாரித்து கொண்டிருக்கிற நாம், அந்த அமைதியினுடைய ஆட்சிக்கு உட்படுத்த நம்மையே தயாரித்து கொண்டிருக்கிற நாம், திருமுழுக்கு யோவான் கொடுக்கும் அந்த அழைப்பை ஏற்று மன மாற்றத்தின் வழியாகவும் தாட்சியின் வழியாகவும் ஏழ்மையின் வழியாகவும் விண்ணரசுக்குள் நம்மை உட்படுத்திக் கொள்ளவும் உடல் தூய்மையோடு உள்ள தூய்மையோடும் வாழ இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.